நீங்கள் இந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இதை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் எஸ்ஐபியில் உங்களுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜாக இருக்குதோ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக எஸ்டபிள்யூபியில் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்ஐபியோடைய லாஜிக் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குன்னா நம்மளால் நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குன்னா நம்மளால் கம்மியான யூனிட்ஸ் தான் வாங்க முடியும். இதே லாங் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆவரேஜ் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல காஸ்ட்ல வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் அப்போ எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே நெகட்டிவாக ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் தேவைப்படுது ரிட்டையர்மெண்ட்டில் அப்படின்னு வச்சுப்போம். மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அப்போது அந்த 20,000 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய யூனிட்ஸை செல் பண்ணி தான் அந்த 20,000 கொண்டு வர மாதிரி இருக்கும். அதே ஆப்போசிட்டாக மார்க்கெட் மேலே ஏறுச்சுன்னா கம்மியான யூனிட்ஸை செல் பண்ணி அந்த 20,000 எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் டைமில் நீங்கள் நிறைய யூனிட்ஸை செல் பண்ண வேண்டியதாக போயிடும். திஸ் வில் டெப்ளீட் யுவர் கார்பஸ் வெரி சூன். ஸோ இது நம்ம ஃபேவரில் இல்லாமல் நமக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகும். நிறைய யூடியூப் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்க்குறேன். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணுங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் குவைட் ஷாக்கிங் ஃபார் மீ. பிகாஸ் ஹைப்ரிட்னா என்ன சிம்பிளாக வச்சுக்கணும்னா ஈக்விட்டி போர்ஷனும் இருக்கும், டெட் போர்ஷனும் இருக்கும். ஈக்விட்டி இருக்குனாலே அது வாலட்டைலாக தான் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்கள் கார்பஸ் காலி ஆகிடும். நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்கன்னா எந்த ஃபண்ட்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டு மேபி ஒரு லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம், மணி மார்க்கெட் ஃபண்டாக இருக்கலாம். இங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த சென்ஸ் மேலேயும் கீழும் அதிகமாக போகாது. ஸோ தட் உங்கள் கார்பஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்ச இடத்துலேருந்து எடுக்கிறீங்க. எப்பயுமே நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து லிக்விட் ஃபண்ட்ஸில் இல்லை மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான கம்மியான வாலட்டாலிட்டி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் சேவ் ஆகும். இல்லைன்னா சீக்கிரம் காணாமல் போயிடும்.